Good morning students. நம்ம TN set examல வந்து previous year questions நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இன்னைக்கான first question. By Newton's method, f of x is equal to x power 5 minus x cube plus 3. And if xn equal to 1, then xn plus 1 is அப்படின்னு கேட்டிருக்காங்க கொஸ்டின். அதாவது f of xன்னு ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துட்டாங்க. நியூட்டன்ஸ் மெத்தடில் இதனுடைய வேல்யூ, அதாவது xn plus 1 வேல்யூ கேட்குறாங்க. xnோட வேல்யூ நமக்கு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்போ நம்ம சொல்யூஷன் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னென்ன ஆப்ஷன் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இஸ் -1/2, செகண்ட் ஒன் இஸ் 1/2, தேர்ட் ஒன் இஸ் 3/2 அண்ட் லாஸ்ட் ஒன் இஸ் -3/2. இப்போ நம்ம சொல்யூஷன் பார்க்கலாம். அதாவது நியூட்டன் ராப்சன் மெத்தடில் xn + 1 இதுக்கான ஃபார்முலா நமக்கு என்ன தெரியும்? xn minus f of xn divided by f dash of xn இல்லையா? இப்போ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்? இதுக்கான xn + 1 வேல்யூவை நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். நம்ம ப்ராப்ளத்தில் xnோட வேல்யூ என்னென்னு கொடுத்துருக்காங்க? 1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் f of x என்னென்னு கொடுத்துருக்காங்க? நமக்கு x power 5 minus x cube plus 3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு என்ன கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா f dash நமக்கு இங்கே தேவைப்படுது. இதனுடைய டெரிவேட்டிவ் f dash of x is equal to நமக்கு என்னென்னு தெரியும்? 5x power 4 minus 3x square. இந்த டேர்ம் நமக்கு 0 ஆகிடும். நெக்ஸ்ட்டு இப்போ xn 1 அப்படின்னு சொன்னால் நமக்கு f of xnனும் f dash of xnனும் தேவைப்படுது இல்லையா? அப்போது f of xn அப்படின்னா இங்கே f of 1, xங்கிறது 1ன்னு கொடுத்துருக்கிறதுனால f of 1 இதனுடைய வேல்யூ எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? 1 minus 1 plus 3. இப்போ 1 minus 1 கேன்சல் ஆகிடும். இதனுடைய வேல்யூ 3. தென் f dash of 1 இதனுடைய வேல்யூ என்ன? 5 minus 3 is equal to 2. இப்போ இந்த வேல்யூஸ் எல்லாம் எடுத்து நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாம். xn நமக்கு என்னன்னு தெரியும்? 1 மைனஸ் f of xn நமக்கு என்ன? அதாவது f of 1 வேல்யூ 3 by f dash of 1 உடைய வேல்யூ 2. தென் இதை சால்வ் பண்ணுறோம் அப்படின்னா 2 minus 3/2 which is equal to -1/2. இப்போ நம்ம ஆப்ஷனை கவனித்தோம் அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் நமக்கு -1/2 இருக்குது. அதுதான் கரெக்ட் ஆன்சர். மற்ற 3 ஆப்ஷன்ஸும் இங்கே ராங். இன்றைக்கி நம்ம செகண்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். இஃப் டைமென்ஷன் ஆஃப் a plus b is equal to dimension of a plus dimension of b, then a intersection b is equal to என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ நமக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொன்னால் டைமென்ஷன் ஆஃப் a plus b is equal to என்ன? dimension of a plus dimension of b minus dimension of a intersection b. நமக்கு தெரிஞ்ச ரிசல்ட் இது. இப்போது இதுதான் காமன் ஃபார்முலா. அது dimension of a number of elements in the vector space, number of elements in the basis of the vector space a plus b. அதே போல் அது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா number of elements in the basis of a and number of elements in the basis of b minus number of elements in the basis of a intersection b. இது வந்து காமன் ஃபார்முலா. இப்போ நம்ம ஸ்டேட்மெண்ட்டில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னால் டைமென்ஷன் ஆஃப் a plus b is equal to dimension of a plus dimension of b. இதுக்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது என்ன அர்த்தம் அப்படின்னா டைமென்ஷன் ஆஃப் a இன்டர்செக்ஷன் b இந்த இடத்துல 0 ஆகுது. இப்போ டைமென்ஷன் ஆஃப் a இன்டர்செக்ஷன் b எப்போ 0 ஆகும்னா கண்டிப்பாக a இன்டர்செக்ஷன் b என்னன்னு இருந்திருக்கணும்? எம்டியாக இருந்தால் தான் இதனுடைய டைமென்ஷன் வந்து என்ன ஆகும்? 0 ஆகும். இப்போ நம்ம ஆப்ஷனை கவனிச்சோம் அப்படின்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்டாக. இங்கே மற்ற 3 ஆப்ஷன்ஸும் ராங். இதே போல் இது சிம்பிள் ப்ராப்ளம். இதை பேஸ் பண்ணியே அடுத்து நெக்ஸ்ட்டு டைமென்ஷன் ப்ராப்ளம் தான் கேட்டிருக்காங்க. கவனிங்க. இஃப் டைமென்ஷன் ஆஃப் w ஈக்குவல் டு m and dimension of v is equal to n and w is a subspace of v, then dimension of quotient space v by w நமக்கு கேட்குறாங்க. இதுவும் ஃபார்முலா தான், காமன் ஃபார்முலா உண்டு. dimension of v bar w, quotient space v bar w is equal to நமக்கு என்னென்னு தெரியும்? dimension of v minus dimension of w அப்படிங்கிறது காமன் ரிசல்ட் இது. இப்போ இதில் டைமென்ஷன் ஆஃப் விங்கிறது என்னென்னு கொடுத்துருக்காங்க? நம்ம ஸ்டேட்மெண்ட்டில் என்னன்னு கொடுத்துருக்காங்க. டைமென்ஷன் ஆஃப் டபிள்யூ என்னென்னு கொடுத்துருக்காங்க? எம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ n - m தான் நம்ம ப்ராப்ளத்துக்கான ஆன்சர். இப்போ கவனித்தோம் அப்படின்னா செகண்ட் ஆப்ஷன் தான் இங்கே கரெக்டாக இருக்குது. மற்ற 3 ஆப்ஷன்ஸும் இங்கே ராங். நெக்ஸ்ட்டு அடுத்த நெக்ஸ்ட் ப்ராப்ளம் நம்ம பார்க்கலாம். a subset s of a vector space v satisfying v is equal to l of s is a basis if அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா எஸ்ன்னு ஒரு சப்செட் எடுத்துக்கிறாங்க வெக்டர் ஸ்பேஸ் வியில். தென் வி இஸ் ஈக்குவல் டு எல் ஆஃப் எஸ் அப்படிங்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த செட் ஆஃப் ஆல் வெக்டர்ஸ் இன் எஸ் வந்து ஸ்பேன் பண்ணுது வி. அதாவது விலேருந்து எந்த எலமெண்ட் எடுத்தாலும் அதை வந்து இந்த எஸ்ஸில் உள்ள எலமெண்ட்ஸினுடைய லீனியர் காம்பினேஷனாக நம்மளால் எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும். அப்படின்னா என்ன அர்த்தம்? எஸ் வந்து வியை ஸ்பேன் பண்ணுதுன்னு அர்த்தம். அப்போ வி ஈக்குவல் டு எல் ஆஃப் எஸ் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. தென் ஏ பேசிஸ், அந்த எஸ் வந்து பேசிஸாக இருக்கும். அது அந்த சப்செட் எஸ்ங்கிறது என்னென்னு சொல்லலாம்? நம்ம பேசிஸ்னு சொல்லலாம். எப்போ சொல்லலாம் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு நமக்கு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இஸ் எஸ் இஸ் லீனியர்லி டிபெண்டன்ட், செகண்ட் ஒன் இஸ் எஸ் இஸ் லீனியர்லி இண்டிபெண்டன்ட், தேர்ட் ஒன் இஸ் வி இஸ் அ ஃபீல்டு அண்ட் எஸ் இஸ் எ ஃபீல்டுன்னு நமக்கு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம எஸ்னுடைய நேச்சர் தான் இங்கே பார்க்கணும். நமக்கு பேசிஸ்க்கான டைமென்ஷன் என்ன தெரியும்? செட் ஆஃப் லீனியர்லி இண்டிபெண்டன்ட் செட் ஆஃப் வெக்டர்ஸ் விச் ஸ்பான்ஸ் வி, அதுதான் நமக்கு பேசிஸ்.
linearly independent set of vectors which spans V. அதாவது V ஸ்பேன் பண்ணக்கூடிய லீனியர்லி இண்டிபெண்டன்ட் செட் ஆஃப் வெக்டர்ஸ் தான் நமக்கு என்னன்னு சொல்லுவோம், பேசிஸ்னு சொல்லுவோம். இங்கே வந்து LF அதாவது V வந்து என்ன S வந்து V ஸ்பேன் பண்ணுது. தென் அது பேசிஸாக இருக்கணும்னா இன்னொரு கண்டிஷன் என்னத்தை சாட்டிஸ்ஃபை பண்ணணும், லீனியர்லி இண்டிபெண்ட்டாக இருக்கணும். அப்போ செகண்ட் ஆப்ஷன் தான் நமக்கு இங்கே கரெக்டு. மற்ற 3 ஆப்ஷன்ஸும் இங்கே ராங். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் நம்ம பார்க்கலாம். if I is a real orthogonal matrix then determinant of I is equal to அப்படின்னு சொல்லி நமக்கு கொடுத்துருக்காங்க. இதுக்கு 4 ஆப்ஷன்ஸ் நமக்கு என்னன்னு கேட்டிருக்காங்க. அதாவது டிட்டர்மினன்ட் ஆஃப் அன் ஆர்த்தாகனல் மேட்ரிக்ஸ் தான் நமக்கு கேட்குறாங்க. இப்போ நம்ம சொல்யூஷன் பார்க்கலாம். நம்ம ஏன்னு ஒரு ஆர்த்தாகனல் மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிறோம்னா இந்த ஏ வந்து என்ன கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும், ஏ டிரான்ஸ்போஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ டிரான்ஸ்போஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு நமக்கு என்னன்னு தெரியும், ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணால் தான் நம்ம ஏ வேணும்னு சொல்லுவோம், ஆர்த்தாகனல் மேட்ரிக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நெக்ஸ்ட் இதனுடைய டிட்டர்மினன்ட் தான் கேட்குறாங்க. ஏன்ற இந்த மேட்ரிக்ஸ் இருக்கு இல்லையா, ஆர்த்தாகனல் மேட்ரிக்ஸ், அதனுடைய டிட்டர்மினன்ட். அப்போ நம்ம என்ன பண்ணலாம், கிவன் ப்ராப்பர்ட்டிலேருந்து நம்ம கால்குலேட் பண்ணலாம். ஏ டிரான்ஸ்போஸ் இஸ் ஈக்குவல் நமக்கு என்னன்னு தெரியும், ஐ. இப்போ இதனுடைய டிட்டர்மினன்ட் நம்ம கால்குலேட் பண்ணலாம். இப்போ நமக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொன்னால், டிட்டர்மினன்ட் ஆஃப் ப்ராடக்ட் ஆஃப் எ மேட்ரிக்ஸை நம்ம எப்படி ரீப்ளேஸ் பண்ணலாம், ப்ராடக்ட் ஆஃப் டிட்டர்மினன்ட் ஆஃப் எ மேட்ரிக்ஸ் நம்ம ரீப்ளேஸ் பண்ணலாம். அதாவது டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இன்ட்டு டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ டிரான்ஸ்போஸ், இப்படி நம்ம இதை ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். விச் இஸ் ஈக்குவல் டு டிட்டர்மினன்ட் ஆஃப் ஐ. இப்போ ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸினுடைய டிட்டர்மினன்ட் நமக்கு என்னன்னு தெரியும், 1 அப்படின்னு தெரியும். அப்போ 1 நம்ம இதை ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். தென் டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இன்ட்டு இதை எப்படி ரீப்ளேஸ் பண்ணலாம் அப்படின்னா, டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ டிரான்ஸ்போஸ் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏக்கு ஈக்குவலாக இருக்கும். எந்த மேட்ரிக்ஸ் எடுத்துட்டாலும் விச் இஸ் ஈக்குவல் டு 1. தேர்ஃபோர் நமக்கு என்ன தெரியுது, டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு கிடைக்குது. தேர்ஃபோர் டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ ஈக்குவல் டு நமக்கு என்னென்னு வரும், ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 இல்லையா. அப்போ இதுதான் நமக்கு டிட்டர்மினன்ட் ஆஃப் அன் ஆர்த்தாகனல் மேட்ரிக்ஸ். இங்கே 5ங்கிறது ஆர்த்தாகனல் மேட்ரிக்ஸ். தென் டிட்டர்மினன்ட் ஆஃப் 5 இஸ் ஈக்குவல் டு நமக்கு என்னென்னு இருக்கணும், ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 அப்படிங்கிறது தான். அந்த தேர்ட் ஆப்ஷன் தான் நமக்கு இங்கே கரெக்டு. மற்ற 3 ஆப்ஷன்ஸும் இங்கே ராங். அதாவது 1ஆகவும் இருக்கலாம் -1ஆகவும் இருக்கலாம், ஆனால் ரெண்டுமே எக்ஸிஸ்ட் ஆகும். அதுதான் ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ தேர்ட் ஆப்ஷன் தான் எங்களுக்கு இங்கே வந்து கரெக்டான ஆன்சர்.